ஹாய் பப்பூஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். எல்லாம் பார்க்கலாம் வாங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஜீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரியாணி பூ, பிரியாணி இலை, ஓகேவா? இதை போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போடணும். இது ஒரே வதக்கல், ஓகே. அதுக்கப்புறம் ஆனியன், இதுவும் வதக்கிடலாம். அப்படியே இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின காய், கேரட்டு, பீன்ஸ், அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுன கேப்சிகம் போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இது வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டோம். இது காரம் வந்து பெப்பர் தான், 1/2 ஸ்பூன். இது கலந்தாச்சு. இதோட வடித்து வச்ச உதிரியான சாதம் பாருங்கள். ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்குவோம். வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? இது இவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நேற்று எல்லாரும் பொடி கேட்டிருந்தீங்க, அந்த குடமிளகாக்கு போட்டது பொடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நான் செஞ்சு அனுப்புகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிபி வேணும்னா இந்த வாரம் கடைசியில் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேவா? பாய்.